நடிகர் விஷால் நடித்த சண்டை காட்சியில் பிரேக் பிடிக்காத லாரியால் திடீர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் விஷால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது எப்படி? நடிகர் விஷால் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி விபத்து ஏற்பட்டது எப்படி? நடிகர் விஷால் மார்க் ஆண்டனி என்ற படத்தில் தற்போது நடித்து வருகிறார். பூந்தமல்லியை அடுத்த செம்பரம்பாக்கத்தில் உள்ள EVP பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை இரவு படப்பிடிப்பிற்காக அமைக்கப்பட்ட அரங்கத்தில் ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்ற சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. சுவரை இடித்துக்கொண்டு பெரிய லாரி வருவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது. சண்டை காட்சி இயக்குனர் ஆக்ஷன் என்று சொல்ல சுவரை இடித்துக்கொண்டு பின்பக்கம் புகை மண்டலத்துடன் ஒரு லாரி வந்தது. ஆனால் பாதியில் நிற்க வேண்டிய அந்த லாரி தொடர்ந்து இயங்கி படப்பிடிப்பில் பங்கேற்ற கலைஞர்கள் இருந்த பகுதிக்குள் வந்தது. அப்போது கீழே விழுந்த ஒருவர் மீது லாரியின் சக்கரங்கள் ஏற இருந்த நிலையில் மற்றொரு நபர் கடைசி வினாடியில் அவரை அதிலிருந்து காப்பாற்றினார். நடிகர் விஷாலும் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். லாரி வருவதை பார்த்து படப்பிடிப்பு தளத்தில் இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், துணை நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படப்பிடிப்பு தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு நாலாப்புறமும் சிதறி ஓடினர். கட்டுப்பாட்டை இழந்த அந்த லாரி கடைசியில் வேகமாக வந்து வீடியோ எடுக்க அமைக்கப்பட்டிருந்த மேடையின் மீது மோதி நின்றது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. படப்பிடிப்பில் நடந்த திடீர் விபத்து குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. படப்பிடிப்புக்காகவே பயன்படுத்தப்படும் அந்த வாகனத்தில் பிரேக் சரியாக பிடிக்காததால் விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. 2020ஆம் ஆண்டு EVP பிலிம் சிட்டியில் நடிகர் கமல்ஹாசனின் இந்தியன் 2 படப்பிடிப்பின் போது கிரேன் அருந்து விழுந்து 3 பேர் பலியாகினர். EVP பிலிம் சிட்டியில் இதேபோல் நடிகர் ரஜினிகாந்தின் காலா, விஜயின் பிகில் ஆகிய படங்களின் படப்பிடிப்பின் போதும் விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.